எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு வரநாடு கிடையாது. இது ஒரு மாபெரும் காவியத்தோட இறுதி அத்தியாயம். தர்மத்தை நிலைநாட்ட வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரம் இந்த பூமியில எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான பயணத்தை தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். உலகத்தையே காத்து நின்ற ஒரு மாபெரும் சக்தி எப்படி ஒரு சாதாரண மனுஷனை போல தன்னோட முடிவை சந்திச்சாரு. பல வருஷமா பலரையும் ஆச்சரியப்பட வச்ச கேள்வி இது. மகாபாரத போருக்கு அப்புறம் யாதவ குலம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போயிட்டு இருந்த அந்த நேரம் கிருஷ்ணர் தன்னோட பூமியிலான கடமை முடிஞ்சிருச்சுன்னு உணர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். முதல்ல அவர் துவாரகைய விட்டு வெளியேறின அந்த தருணத்தை பாப்போம். அந்த காட்சியை அப்படி கண் முன்னாடி கொண்டு வாங்க. தங்க நிறத்துல மறையிற சூரியன், லேசா சோகம் கப்பிய வானம். இதுதான் அந்த பழமையான துவாரகை நகரம். நம்ம அவதாரத்தோட நோக்கம் முழுமையடைஞ்சிருச்சு, இதுதான் விடை பெறுற நேரம் அப்படின்னு கிருஷ்ணர் ஆழமா உணர்றாரு. அந்த பிரம்மாண்டமான நகரத்துல இருக்கிற அந்த கனத்த மௌனமே ஒரு பெரிய யுகம் முடிய போகுது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. மக்கள் எல்லாரும் கண்ணீரோட விடைபெற கிருஷ்ணர் மட்டும் தனியா துவாரகைய விட்டு வெளியே நடக்கிறாரு. காத்துல பறக்கிற அந்த தங்க நிற துகள்களுக்கும் அவரை சுத்தி இருந்த அந்த ஒரு தெய்வீக ஒளிக்கும் நடுவுல ரொம்ப அமைதியா காட்ட நோக்கி அவரோட பயணம் ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு பயணம் இல்லைங்க, ஒரு மாபெரும் தியாகத்தோட தொடக்கம். காட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் நடந்த அந்த விதியான சம்பவத்துக்கு இப்போ வருவோம். இப்போ அந்த குறிப்பிட்ட தருணத்துல என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. கிருஷ்ணர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில ரொம்ப அமைதியா ஆழ்ந்து தியானத்துல உட்கார்ந்திருக்காரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் அந்த பக்கமா வரான். தூரத்துல இருந்து பாக்குறான். அவனுக்கு கிருஷ்ணரோட பாதம் செடிகளுக்கு நடுவுல ஒரு மானோட காதுகள் மாதிரி தெரியுது. அடுத்த சில மில்லி வினாடிகள்ல என்ன நடக்குதுன்னு முழுசா உணரதுக்கு முன்னாடியே அந்த வேடன் தன் அம்பை எய்திடுறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாபெரும் சகாப்தத்தோட முடிவை ஒரு சின்ன அம்பு தீர்மானிக்க போகுது. அந்த அம்பு நேரா வந்து கிருஷ்ணரோட பாதத்தை துளைக்குது. அந்த அடிபட்ட உடனே சுத்தி ஒரு பெரிய தெய்வீக ஒளி அப்படியே வெடிச்சு செதறுது. நேரமே அங்க உறைஞ்சு நின்னுடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த வலிலையும் கிருஷ்ணரோட முகத்துல எந்த விதமான சலனமும் இல்ல. பதிலா ஒரு சாந்தமான புன்னகை மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும், இது ஒரு சாதாரண காயம் இல்ல, இது அவரோட அவதாரத்தோட நிறைவு புள்ளி. அம்பு பட்டதை பார்த்து பதறி அடிச்சு ஓடி வந்த ஜராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்கே விழுந்து கிடப்பது மான் இல்ல, இந்த அகிலத்தையே காக்கும் பரமாத்மா அப்படிங்கறத அவன் உணர்றான். ஐயோ, நான் அறியாம இவ்ளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு கதறி அழுதுகிட்டே கிருஷ்ணரோட பாதங்கள்ல விழுந்துடுறான். அவனோட அந்த முகபாவனைய பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியையும் வேதனையையும் ரொம்ப ஆழமா உணர முடியும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாமே கர்மாவோட சுழற்சி தான் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். கதறி அழுத அந்த வேடனை பார்த்து கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் சொல்றாரு. அழாதே, இது உன்னோட தவறு கிடையாது, இதுதான் விதியோட நிறைவு. முற்பிறவியில நான் ராமரா இருந்தப்போ வாலிய மறைஞ்சிருந்து அம்பு எய்தேன். அந்த கர்மாவோட பலன்தான் இன்னைக்கு உன்னால முடிவடையுது அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்மாவினை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வலிமையான விஷயம்ல. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 அவதாரங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கர்ம தொடர்பு தான். முந்தைய அவதாரத்துல ராமரா வாலிய வீழ்த்தின செயல், இப்போ இந்த அவதாரத்துல ஜரா அப்படிங்கிற வேடனால் கிருஷ்ணர் வீழ்த்தப்படுறதன் மூலமா பேலன்ஸ் செய்யப்படுது, அதாவது சமன்படுத்தப்படுது. பிரபஞ்சத்தோட நியதிக்கும் கர்ம வினைக்கும் தெய்வங்கள் கூட அப்பாற்பட்டவங்க கிடையாது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. இந்த கர்மவினை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா நடந்த அந்த தெய்வீகமான நிகழ்வை பார்ப்போம். ஜராவ கிருஷ்ணர் முழுசா மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்த செகண்டே வானம் முழுக்க ஒரு பேரொளியால பிரகாசிக்குதுங்க. மேலிருந்து தேவர்கள் பூக்களா பொழிறாங்க. காடு முழுக்க ஒரு தெய்வீகமான இசை ஒலிக்குது. உண்மையிலே இது ஒரு மரணமே கிடையாது, இது ஒரு மகத்தான கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். அப்போ கிருஷ்ணரோட உடம்புல இருந்து ரொம்ப பிரகாசமான ஒரு ஜோதி வெளிவருது. அந்த பிரம்மாண்டமான ஒளிய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த ஜோதி நேரா மேகங்களை ஊடுருவி அவரோட சொந்த இருப்பிடமான அந்த வைகுண்டத்தை நோக்கி பயணிக்குது. இந்த பௌதீக உடல் தன்னோட கடமைய முடிச்சுக்கிட்டு அந்த ஆன்ம சக்தி மறுபடியும் பிரபஞ்சத்தோடையே கலந்துருச்சு. ஆனா கதை இதோட முடியலங்க. கடைசியா நடந்த அந்த கடலோர அதிசயத்தை பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும். இதுல ஒரு மிகப்பெரிய மர்மம் என்ன தெரியுமா? கிருஷ்ணரோட உடலை எரிக்க முயற்சி பண்ணப்போ எல்லாமே சாம்பலானாலும் அவரோட இதயம் மட்டும் எரியவே இல்லையாம்.
அந்த எரியாத இதயம் ஒரு தெய்வீக சக்தியா மாறி ரொம்ப ரகசியமான இந்த இரவு நேர கடலோட அலைகள்ல மெதுவா மிதக்க தொடங்குச்சு. அப்படி மிதந்த அந்த தெய்வீக சக்திக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. அதுதான் பிரம்ம பதார்த்தம். இதுதான் இன்னைக்கு ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில்ல உள்ள மூலவர் சிலைகளுக்குள்ள பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஒரு புராண கதை எப்படி இன்னைக்கு நிஜ உலகத்தில் இருக்கிற ஒரு மாபெரும் ஆலயத்தோடையும் பக்தியோடையும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்குல்ல? சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழு கதையோட ரொம்ப முக்கியமான சாராம்சம் இதுதாங்க. உடல் அழிஞ்சாலும் தெய்வீக சக்தி என்னைக்கும் அழியாது. எந்த ஒரு பௌதிக உருவமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா உண்டு. ஆனா அதுக்குள்ள இயங்குற அந்த பிரபஞ்ச சக்தி நிரந்தரமானது, என்னைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். இந்த அகிலத்தையே படைச்ச தெய்வத்தோட அவதாரமே பிரபஞ்சத்தோட கர்ம விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலும், நமக்குள்ள இருக்கிற அந்த நிரந்தரமான சக்தியும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதை கொஞ்சம் ஆழமா உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.